வணக்கம். வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். டிஆர்பி பற்றிய அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது டிஆர்பியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது கேஸ் போட்ட கேண்டிடேட்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதில் வந்து சம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் கீ வந்து இது பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அவங்க வந்து பதிலுக்காக வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த லெட்டரில், அந்த ரிப்ளை லெட்டரில் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இனிமேல் வந்து அந்த ரெக்வஸ்ட்டு கேட்டிருக்காங்களா ஆன்சர் கீ சேஞ்ச் பண்ணி அந்த ஆன்சர் கீஸ்க்கு உரிய நம்மளுக்கு வந்து அந்த பேஸில் வந்து நம்மளுக்கு மார்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அந்த சம் கொஸ்டின்ஸ், அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து 64 அந்த சம்திங் அந்த 171 அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சரில் வந்து ஏதோ டவுட் இருக்குது. அதை வந்து சேஞ்ச் பண்ணால் அதில் வந்து அப்ஜெக்ஷன் வந்து ட்ராக் பண்ணியிருந்தவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ராக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சப்ஜெக்டில் வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு தான் நாங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை வந்து எங்களால் ஆன்சர் கீ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஆன்சர் கீ ரெடி பண்ணணுன்னா அவங்ககிட்ட இருக்கிற சப்ஜெக்ட் வல்லுநர் இருப்பாங்க இல்லையா, அந்த பாடத்தில் இருக்கிற எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் வந்து அந்த ஆன்சர் கீ வந்து ரெடி பண்ணோம். அதனால் அந்த ரெக்வஸ்ட் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்ளை லெட்டர் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க கேஸ் போடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க ரிப்ளை லெட்டர் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து அந்த கேஸ்க்கான ஃபுல் டீட்டெயிலு, என்னென்ன கொஸ்டின் எதுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து என்னென்னா, ஓஎம்ஆர் ஷீட் இஷ்யூ வந்தது. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு வந்து நம்ம வந்து கேட்டிருந்தாங்க எல்லோரும், எங்களுக்கு வந்து அதோட இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜெராக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து டிஆர்பி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வந்து திருத்ததில்லை. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு அதில் தான் நம்ம வந்து அந்த வேல்யூ பண்ணுவாங்க, அந்த சீட்டோட என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நாங்கள் வந்து வெளியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க அதில் கிடையாது. அதனால் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அந்த நகல் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வந்து அவங்க வந்து இதுக்கு பின்னாடி போட்ட கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்க தரப்பில் இருந்து, டிஆர்பி தரப்பில் வந்து இந்த மாதிரி ரிப்ளை வந்து வந்திருக்கு, கேஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சிவிக்கு போயிட்டு வந்தவங்க, போகாதவங்க, மார்க் 10 வருஷம் வெயிட் பண்ணி மார்க் வாங்கினவங்க, ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இனிமேல் தான் தெரியும். ஸோ எல்லாருமே நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம், என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அவங்க இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படியும் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் மோஸ்ட் ப்ராபப்ளி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கேஸ் வந்து எப்படி போக போகுது, எந்த மாதிரி போகும், நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்க்கலாம்.